இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. வணக்கம், வெங்கட் சுபா, டூரிங் டாக்கீஸ். கேங்ஸ்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கிற பல படங்களில் ஒரு படம். ஏன்னா இப்போலாம் கும்பலாக ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடச்சதுன்னா அது கூட்டம் வருது, அதோட கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த படம் வந்து சி.வி. குமார் என்கிற ஒரு தரமான ப்ரொடியூசர், அவரே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய இரண்டாவது படம், முன்னாடி பண்ண படம் மாயவன். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஒரு கம்பேக் அப்படின்னு வரும்போது அவரே டைரக்ட் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்து வரான்றது நிச்சயம் நல்ல விஷயம். அதுக்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பிரியங்கா ரோத் அப்படின்னு ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபஸ்ட் ஃபிலிம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை அந்த 2.5 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது அந்த ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ். அதை வாங்கினா சி.வி. குமார் வேணால் சேர்த்துக்கலாம். மற்றபடி இட்ஸ் யூஷுவல் கேங்ஸ்டர் ஃபிலிம். வழக்கம் போல் ஒரு ஹீரோ, அப்பாவியான ஹீரோ, ஒரு தெரியாதனமாக ஒரு கள்ளக்கடத்தில் கேங்கில் மாட்டிக்கிறாரு. வழக்கம் போல் இந்த சால்ட்டு பாக்கெட் மாதிரி ஒன்று கடத்துவாங்களே ஹீரோயின்கிற பேரில், அந்த கடத்தலில் சின்ன இன்வால்மெண்ட், அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதில் வந்து அவர் இறந்து போகிறாரு. ஒரு ஹஸ்பண்ட் இறந்த கோபம் வந்து தாங்க முடியாத ஒரு ஹீரோயின் பொங்கி எழுறது தான் கேங்ஸ்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். இந்த ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம டேனியல் பாலாஜி. அவருக்குன்னு ஒரு ரூட்டு, அவருக்குன்னு ஒரு கிளாஸ், அவருக்குன்னு ஒரு டைமிங், அவருக்குன்னு இருக்கிற பிரமாதமான 2 பெரிய கண்கள் கலக்கி எடுத்திருக்காரு. படத்தை உட்கார வைக்கிற இரண்டாவது ஃபேக்டர் டேனியல் பாலாஜி. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிமுக்கு உண்டான லட்சணங்கள்னு சொல்லலாம், இல்லை க்ளீஷேன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி சில ப்ராப்ளமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் வந்து திடீர்னு கேங்ஸ்டர் ஆகிறான்னா, இந்த பழைய காலத்தில் வந்து ஒரே பாட்டில் பணக்காராயிடுவாங்க. கடற்கடான்னு ஒரு சின்ன வண்டி வரும், சைக்கிள் வரும், லாரி வரும், அப்படியே பார்த்தா பெரிய இண்டஸ்ட்ரியஸ் ஆகிடுவாங்க. அந்தமாதிரி கேங்ஸ்டர்ஸ் படத்துக்குலாம் ஒரு விதியாக என்னன்னு தெரியல. ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் திடீர்னு கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு என்னடா பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டப்பாலில் போகிற ஒரு எக்ஸசைஸு, ஒரு கன் எடுத்துகிட்டு டப்புன்னு ஷூட் பண்ணுறாங்க, அந்த சாண்ட் பேக்கை டகடாகன்னு அடிக்கிறாங்க, ஒரு சின்ன பாட்டு ஓடுது, ரெடி, ஹீரோயின் ரெடிங்கிற மாதிரி வராங்கன்றது ரொம்ப யூஸ்வலாக இருக்குது. அந்த இடத்தை தவிர்த்து பார்த்தால் இந்த படம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வில்லன்னாக்கா வயலன்ஸ்னாக்கா என்ன வரும்? ரத்தம் வரும், ஃபயர் வரணும், எல்லாம் வரணும், கூட நிறைய சிகரெட் பிடிக்கணும்னு எழுதாத விதி. அத்தனை கேரக்டரும் அள்ளி தள்ளுறானுங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் ஹெல்த் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த சிகரெட் ஸ்மோக் வரலன்னா வில்லத்தனை வராதுன்ற அளவுக்கு. அதை தவிர்த்து பார்த்தா எல்லா விதமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ வயலன்ஸும், அவ்வளோ புகையும், அவ்வளோ சிகரெட்டும் தேவையில்லை. பர்ஃபார்மன்ஸில் இன்னொன்று வந்து ஆடுகளம் நரேன். அவர் வர்ற போர்ஷனில் தான் கதையை ஒரு முக்கியமான வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது. ரொம்ப அழகாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ கேங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு நல்ல போலீஸாக பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேலு பிரபாகரன் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு புது வில்லன்னே சொல்லலாம். அவர் அப்படி ஒரு வில்லத்தனத்தை காமிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவரும் படம் நல்ல மூமெண்ட், நல்லா இருக்குது. என்னென்னா இவ்வளோ வயலன்ஸ், இவ்வளோ ரத்தம், இவ்வளோ நெருப்பு, அது அவ்வளோ தேவையான்னு தெரியல. அப்படிப்பட்ட கேங்ஸ்டர் படம் தான் எடுக்கணும், ஆனால் அதில் ரத்தம் கம்மியாக எடுக்கணும். எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதில் ஒரு வகையில் கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி படத்தில் வந்து மியூசிக் போட்டு கொல்லும், அதை பண்ணிக்கல. இது அந்த வயலன்ஸ் இருக்கிற அளவுக்கு மியூசிக்கை ஏற்றாமல் அது ஓரளவு ஸ்லைட்டாக ஒவ்வொன்றா டோஸ் ஏற்றி அந்த ரெக்கார்டிங் சைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அழகாக வருது. அந்த பொண்ணு டெவலப் ஆக தான் அது மியூசிக்கோட பவர் ஏறுது. அது வரைக்கும் அந்த கேங்ஸ்டரை காமிச்சா கூட நார்மல் மியூசிக்லேயே அழகாக பண்ணியிருக்காரு. இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான காம்பேக்டை நல்லா பண்ணியிருக்காரு சி.வி. குமார். கூட்டம் கம்மியாக இருக்குது. திங்கட்கிழமை பார்ப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி படங்கள் வந்து இப்படி காஸ்ட்டில் எடுத்தால் எனக்கு தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், சேட்டலைட், ஹிந்தி, எஃப்எம்எஸ் கொஞ்சோண்டு தேட்டருக்குள்ளே பிழைக்கலாம். ஸோ மக்கள் கொஞ்சம் ஆதரிச்சாங்கன்னா கூட இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். வி ஷுட் அப்ரிஷியேட் சி.வி. குமார் ஃபார் இஸ் அட்டெம்ப்ட். ஈவன் தோ அங்கங்கே கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருந்தாலும் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பார்க்கக்கூடிய படம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.